இது சேக்கிழார் பெருமானார் இயற்றிய நூலாகும். இது நாயன்மார்களின் வாழ்க்கையை கூறும் நூல். 9வது புராணம் எரிபத்த நாயனார் புராணம். இவர் சோழ நாட்டில் வாழ்ந்த ஒரு சிவனடியார் ஆவார். சோழர் தலைநகரான கருவூரில் பிறந்தவர். அப்போது சோழ நாட்டிற்கு இந்த கருவூர் தலைநகராக இருந்தது. அங்கு திருவானிலை என்னும் ஒரு சிவன் கோயில் சிறப்புற்று விளங்கி வந்தது. அந்த எரிபக்தர் எப்பொழுதும் மழு என்னும் ஒரு ஆயுதத்தை தன்னிடமே வைத்திருப்பார். அவர் அந்த கோயிலில் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து வாழ்ந்து வந்தார். அவர் முக்கியமாக சிவனடியாருக்கு யாரும் தீங்கு செய்தால் அதை தண்டித்து கேட்பார். இதுவே அவருடைய முக்கிய செயலாக இருந்தது. அந்த கோவிலில் சிவகாமி ஆண்டார் என்னும் ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் மலர் தோட்டத்துக்கு சென்று மலர்களை பறித்து வந்து மாலையாக கட்டி இறைவனுக்கு சூட்டும் பழக்கம் உடையவர். அவர் ஒரு நாள் காலையில் எழுந்து நீராடி தூய்மையாகி தன்னுடைய வாயை துணியால் கட்டிக்கொண்டு மலர் கொய்வதற்காக பூங்காவனத்துக்கு செல்கிறார். அங்கு சென்று இறைவனுக்கு தேவையான அனைத்து மலர்களையும் பறித்து அதை மாலையாக தொடுத்து ஒரு கூடையில் வைத்து தன் தலை மீது தாங்கியவாறு கோவிலை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த நாட்டை ஆண்ட அனபாய சோழனின் வழிவந்த புகழ் சோழனாரின் பட்டத்து யானையான பட்டவர்த்தனம் அங்கிருந்த ஆந்திராவதி ஆற்றில் நீராடி அந்த வழியாக வந்தது. அதற்கு திடீரென்று மதநீர் சொரிய அது அங்கிருந்த மக்களையெல்லாம் அச்சுறுத்தியபடி சிவகாமி ஆண்டாரின் பின்னால் ஓடி வந்தது. அது அந்த முனிவரின் பின்னால் ஓடி வந்து அவருடைய தலையில் வைத்திருந்த பூ கூடையை பறித்து கீழே தள்ளிவிட்டு மிதித்து விட்டது. சிவகாமி ஆண்டார் அதை கண்டு மிக மனம் வருந்தி, ஐயோஹோ, இறைவனுக்காக கொண்டு வந்த இந்த மலர் மாலை இப்படி ஆகிவிட்டதே, இந்த பட்டத்து யானை இதை பறித்து கீழே போட்டு விட்டதே என்று மிகவும் மனம் வருந்தி இறைவனை அழைத்து கூக்குர இடுகிறார். மதம் கொண்ட யானையின் தோலை உரித்து போர்த்தி கொண்டவரே சிவதா, எளியவரை காக்கின்ற வலிமை உடையவரே, அடியவரின் அறிவாய் விளங்குபவரே சிவதா, தன்னை உண்பவருக்கு அமுதமாக விளங்குபவரே சிவதா, கங்கையையும் பிறையையும் உடைய சடைமுடி மீது சூட்டப்படுகின்ற மலரை யானை சிதறுவது தகுமோ, தவறான கருத்தை உள்ளத்தில் நினைத்த அசுரனை சினந்து முப்புறங்கள் வெந்து அழியும்படியாக வில்லை ஏந்தியவரே சிவதா சிவதா, அடைக்கலமாக திருவடியை அடைந்த மார்க்கண்டேயரின் துன்பத்தை அழிக்கும் திரு உள்ளத்துடன் அவரை தொடர்ந்து வந்த கரிய மேகம் போன்ற காலனை உதைப்பதற்காக நீண்ட திருவடியை உடையவரே சிவதா சிவதா, அழிவில்லாத தலைவரே, திருமாலும் அறியமாட்டாத சிவநெறியில் தாம் அறிந்த வகையில் நின்று பணி செய்து ஒழுகுகின்ற அடியார் கூட்டத்திலே என்னை யார் என்று நினைத்து சேர்வீர் என்று சிவகாமி ஆண்டார் சொன்னார். சிவகாமி ஆண்டார் இவ்வாறு கதறி அழும் குரலை கேட்ட எரிபத்தர் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் சிவகாமி ஆண்டாரை பார்த்து என்ன நடந்தது என்று கேட்க, அவர் மன்னனின் பட்டத்து யானை என் தலை மீது சுமந்து வந்த பூ குடலை பறித்து சுவாமிக்காக கொண்டு வந்த மலர்களை சிதைத்து விட்டது என்று கண்ணீருடன் கூறி கதறுகிறார். அதை கேட்ட மிகவும் சினம் கொண்ட எரிபத்தர் அந்த யானை எங்கு சென்றது என்று கேட்க, இதோ இந்த வழியாக அந்த யானை சென்று விட்டது என்று முனிவர் கூறினார். உடனே மிக்க சினம் கொண்ட எரிபத்த நாயனார் அந்த யானை சென்ற வழியை ஓடி சென்று அந்த யானையை தடுத்து அதன் மீது தன்னுடைய மழுவை எரிந்து அதனுடைய தும்பிக்கையை துண்டித்து விட்டார். அந்த யானையை தடுக்காத அதன் மேலிருந்த பாகனையும் கொன்று விட்டார். அந்த யானையின் அருகில் வந்த 3 பாகனையும் கொன்று விட்டார். அதை கண்ட மற்ற காவலர்கள் உடனே அரசனிடம் விரைந்தோடி சென்று, அரசே, உங்களுடைய பட்டத்து யானையை கொண்டு விட்டார்கள், அதனோடு இருந்த பாகன்களையும் கொன்று விட்டார்கள் என்று கூட அரசன் மிக்க சினம் கொண்டு, யார் என்னுடைய பட்டத்து யானையை கொன்றது என்று கூறி தன்னுடைய படை வீரர்களுடன் அந்த சம்ஹாரம் நடந்த இடத்துக்கு வருகிறார். அங்கு வந்தால் யானை இறந்து கிடந்தது, பாகன்களும் இறந்து கிடந்தார்கள். வேறு ஒருவரையும் காணவில்லை. எரிபத்த நாயனார் மட்டும் மழுவை கையில் வைத்துக் கொண்டு அங்கு மிக்க சினத்துடன் நின்று கொண்டிருந்தார். அதை கண்ட அரசன், ஐயோ, இந்த சிவனடியார் மட்டுமே இங்கு நிற்கிறாரே, வேறு யாரையும் காணவில்லை, யார் என்னுடைய பட்டத்து யானையை கொன்றது என்று கேட்க, அதற்கு அந்த எரிபத்த நாயனார், அரசே, நானே இந்த யானையையும் இந்த பாகங்களையும் கொன்றேன் என்று கூறுகிறார். அதை கண்ட அரசன் மிகவும் மனம் கலங்கி, இந்த சிவனடியாருக்கு என்ன தீங்கு நேர்ந்ததோ, ஏதோ தீங்கு நடந்துள்ளது, அதனால்தான் இவர் இப்படி நடந்திருக்கிறார் என்று மனதில் நினைத்து கலங்கி என்ன நடந்தது என்று கேட்கிறார். அதற்கு இறைவனுக்கு கொண்டு சென்ற பூக்குடலை
இந்த யானை பறித்து மிதித்து விட்டது. இறைவனுக்கு செய்த இந்த அவமதிப்பை பொறுக்காமல் இந்த யானையை நான் கொன்றேன். இந்த யானையை தடுக்க தவறியதால் இந்த பாகங்களையும் நான் கொன்றேன் என்று எரிபத்த நாயனார் கூறுகிறார். அதை கேட்ட மன்னன் மிக்க மனம் கலங்கி, ஐயனே, இவர்களுக்கு நான் தான் தலைவன். இவர்களுடைய இந்த அவச்செயல் என்னையே சாரும். அதனால் என்னை நீங்கள் கொல்ல வேண்டும் என்று கூறி தன்னிடம் இருந்த உடைவாளை எடுத்து எரிபத்தரிடம் மன்னர் கொடுத்தார். அதை கண்டு மிகவும் கலங்கிய எரிபத்தர், ஐயோ, இவர் மிகச் சிறந்த சிவ தொண்டராக இருக்கிறாரே, எப்படிப்பட்ட அன்பு இருந்தால், சிவன் மீது எவ்வளவு பக்தி இருந்தால் இவர் சிவ தொண்டர்களுக்கு நடந்த ஒரு அநியாயத்தை கேட்டு தன்னுடைய பட்டத்து யானை இறந்ததை கூட தவறாக நினைக்காமல் தன்னை கொல்லுமாறு கூறுகிறாரே. இப்படிப்பட்ட சிறந்த சிவன் அடியாருக்கு நாம் தவறு இழைக்க கூடாது. இந்த உடைவாளை நாம் திருப்பி தந்தால் இந்த அரசன் தவறாமல் தன்னை மாய்த்து கொள்வான். அதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது என்று நினைத்த எரிபத்த நாயனார் அந்த உடைவாளாலே தன்னுடைய கழுத்தை துண்டிக்க நினைத்தார். அதை அறிந்த மன்னன் அவருடைய கையை பிடித்து கொண்டு, ஐயோ, என்ன காரியம் செய்ய நினைத்தீர்? என்னை கொல்ல நான் என்னுடைய உடைவாளை உம்மிடம் கொடுத்தால் நீர் அதை கொண்டு உம்மை மாய்த்து கொள்ள நினைக்கிறீரே, இப்படி செய்ய வேண்டாம், என்னை மன்னித்தருளுங்கள் என்று கூறி அவருடைய கையை பிடித்து தடுக்க இருவரும் அந்த வாளை பிடித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தடுக்க முயன்றார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் வானத்தில் ஒரு அசரீரி எழுந்தது. அனைவரும் வழங்குகின்ற அன்பு உடையவர்களே, அன்பினால் உங்கள் திருத்தொண்டின் இயல்பை இந்த உலகிற்கு காட்டுவதற்காகத்தான் யானைக்கு சினம் வரும்படி நான் செய்தேன். அதனால் அது சினம் கொண்டு ஓடி வந்து அந்த மலர்களை கீழே சிந்தும்படியும் நான் தான் செய்தேன். இந்த நிகழ்ச்சி பிறைசூடிய பெருமானின் திருவருளால் நேர்ந்தது என்று அந்த அசரீரி கூறியது. அதை கேட்ட எரிபத்த நாயனார் சோழ மன்னரின் கால்களில் விழுந்து வணங்கினார். சோழ மன்னனும் எரிபத்த நாயனாரின் கால்களில் விழுந்து வணங்கினார். இருவரும் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி கொண்டனர். அப்பொழுது அந்த யானை உயிர் பெற்று எழுந்தது. அந்த பாகங்களும் உயிர் பெற்று எழுந்தார்கள். சிவகாமி ஆண்டாரின் கூடையிலும் மலர்கள் நிரம்பின. சிவகாமி ஆண்டார் அந்த மலர் கூடையை எடுத்து சென்று ஆண்டவனுக்கு அந்த மலர்களை சூடி மிக்க மகிழ்ச்சியுடன் தன்னுடைய திருத்தொண்டினை தொடர்ந்தார். சோழ மன்னன் எரிபத்த நாயனாரை தன்னுடைய பட்டத்து யானையில் ஏற்றிக்கொண்டு அரண்மனைக்கு சென்று அவருக்கு மிக்க மரியாதை செய்தார். இப்படியாக அந்த எரிபத்த நாயனார் சிவனடியார்களுக்கு ஏற்படும் இடையூறுகளை தடுத்து அவர்களை காக்கும் கடமையை செய்து வந்தார். அதன் பின் அவர் சிவலோக பதவியை அடைந்தார். அவர் சிவலோக பதவியை அடைந்து இறைவனின் கணநாதர் ஆனார். சர்வம் சிவார்ப்பணம்.